Hi, this is Dr. Narayani Rangaraj, orthodontist, Managing Director, Narayani Dental Clinic. It's pleasure to host today's program with Dr. Arjun Anand sir on respiratory health. So, early diagnosis in lung disease. இப்போ இருமல் வரும்போதே போகிறது தான் இயர்லி டயக்னோசிஸா இல்லை வேறு ஏதாவது சிம்டம் இருக்குங்களா, மூச்சு திணறல் இதை தாண்டி? ஸோ லங் டிசீஸ்னாலே மெயினாக வந்து நம்மளுக்கு இந்தியாவில் டிபிங்கிறது முக்கியம். ஸோ நிறைய பேருக்கு இந்தியாவில் டிபி இருக்குது, அது எப்போ வேணால் ஆக்டிவேட் ஆகலாம். ஸோ அதனால் எப்பயுமே நம்மளுக்கு ஈவினிங் சாயங்காலம் ஆச்சுன்னா காய்ச்சல் வர்றது, வெயிட்டு குறையிறது, பசி எதுவுமே எடுக்காமல் இருக்கும்போது அப்புறம் நம்மளுக்கு இருமும்போது பிளட்டு வர்றது, நெஞ்சு வலி, மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி 2 வாரத்துக்கு மேலே நம்மளுக்கு இருந்தாலே கண்டிப்பாக அதை நம்ம செக் பண்ணிக்கணும். சார், வீசிங்கும் ஆஸ்துமாவும் ஒன்றா இல்லை சிம்டம் எது? எஸ் மேடம். ஸோ இப்போ வீசிங்கிறது வந்து அது ஒரு சிம்டம் தான் அது. ஸோ நம்மளுக்கு ஆஸ்மாலையும் வீசிங் வரலாம், ஒரு இன்ஃபெக்ஷனாலையும் வீசிங் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் உள்ளார போகும்போது அது உள்ளே போய் ஸ்ட்ரக் ஆகும்போது அந்த விசில் சவுண்டும் வீசிங்கும் வரலாம். ஸோ இது வந்து வீசிங்கும் ஆஸ்மாவும் ஒன்றும் கிடையாது. ஆஸ்மா வந்து ஒரு டயக்னோசிஸ், ஒரு டிசீஸ். வீசிங்கிறது ஒரு சிம்டம், இவ்வளோதான் அது. வீசிங் வந்து ஆஸ்துமாவை கன்வெர்ட் ஆகாமல் வீசிங்காகவே பல வருஷம் ட்ராவல் பண்ணுங்களா சார்? ஃபைன். ஸோ இப்போ அதுதான். ஸோ வீசிங்கிறது வந்து அதுக்கான ரீசன் நிறையா இருக்குது, ஆஸ்மா மட்டுமே கிடையாது. அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ்ன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு அப்படியே கண்டினியூ ஆகாது. இந்த வீசிங்கை வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணும்போது இந்த வீசிங்கிற சிம்டமை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சார், இப்போ அலர்ஜி வந்து ஃபுட் அலர்ஜி இருக்குது, இப்போ நார்மலாக வேறு ஏதாவது காஸ்மெட்டிக் அலர்ஜி கூட நிறைய பேருக்கு ஆகுது. இப்போது நம்ம நார்மலாக போலான் அலர்ஜி, நிறைய அலர்ஜி இருக்குது, இதனால் அனஃப்ளாக்சிஸ் நம்ம கிளினிக்லேயே டாக்டர்ஸ்க்கு இருக்குது. அந்த மாதிரி அலர்ஜிஸ்லாம் வரும்போது அது எந்த அளவு லைஃப் த்ரெட்னிங்காக இருக்கும்? நிறைய பேருக்கு அது அவேர்னஸே இல்லாமல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி சடனாக ஒரு அனஃப்ளாக்சிஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. அதாவது நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாமே அலர்ஜி ஆகுது, உடம்பு இருக்கிற ஸ்கின் எல்லாமே வந்து தடிப்பாக வர்றது, தொண்டை வந்து வீக்கமாகறதுனால மூச்சு திணறல் வருது. அந்த மாதிரினாலே தட் இஸ் அன் மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ டக்குன்னு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்டில் இருக்கிற சென்டர், பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் எமர்ஜென்சியை ட்ரீட் பண்ணணும். செகண்ட் திங், எதனால அலர்ஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சு நெக்ஸ்ட் அது மறுபடியும் எடுக்காமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். மூணாவது, இந்த மாதிரி நெக்ஸ்ட் அனஃப்ளாக்ஸ் வர சான்சஸ் இருக்கிறதுனால அட்ரினலின் இன்ஜெக்ஷன்ங்கிறது ஒன்று இருக்குது. அது உங்களோட அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் இல்லை பல்மனாலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்ககிட்ட அந்த அட்ரினலின் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது 3, அதாவது நம்மளுக்கு சிம்டம் வரும்போது சீக்கிரம் போய் கேர் எடுக்கிறதும், செகண்ட் திங் எதனால நம்மளுக்கு சிம்டம் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணுறதும், மூணாவது அப்படி அதையும் மீறி வந்தாலும் அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதும் நல்லது. ஓகே சார். ஐவி எடுத்துக்கிறது. ஓகே சார். சார், நிறைய பேர் நம்ம கிளினிக்லேயே இருக்காங்க, சின்னதாக சளி பிடிச்சாலும் சரி, இருமல் வந்தாலும் சரி, டாக்டர்கிட்ட போவே மாட்டாங்க. பக்கத்தில் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் இஎன்டி டாக்டரே பார்க்காம டைரக்டாக சிட்ரசின், அது இப்போ நிறைய சிட்ரசின் வித் மார்டிலோகாஸ்ட் காம்பினேஷன் தான் வருது. காலையில் நைட்டு மறுநாள் ஒரு 3 டைம் போட்டு அப்படியே விட்டுடுறாங்க, அது சரியாயிடுது. பட் ரெக்கரண்ட்டாக இது எந்த அளவுக்கு கொடுக்கும்? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரெக்கரண்ட்டாக மாண்டிலோகாஸ்ட், சிட்ரசின் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எடுக்கலாமான்னா அது வந்து டாக்டரை பார்த்து எடுக்கிறது தான் நல்லது. ஸோ ஏன் ரெக்கரண்ட்டாக வருதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அப்பப்போ நம்ம சிம்டமை மட்டும் ட்ரீட் பண்ணுறதுனால நம்ம டிசீஸ் என்னங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்காமல் கடைசியில் வந்து நம்மளுக்கு அதிகமாகும் போது தான் நம்ம வந்து பிரச்சனையில் போய் டாக்டரை மீட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம 2-3 டைம் அடிக்கடி நமக்கு சிட்ரசின் எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா என்ன தான் பிரச்சனைங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துருவோமே. டாக்டர்கிட்ட வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் கண்டினியூஸாக நீங்களாக செல்ஃப் மெடிகேட் பண்ணுறது ரொம்ப தப்பு தாங்க. சார், ஸ்னோரிங் இப்போ கொரட்டை வந்து ஏஜான பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்கா, மிடில் ஏஜ், இப்போ யங் ஏஜுக்கும் நிறைய பேருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எதனால் வருது, எதனால் இப்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதனால் எடுக்கணும்? சரி. ஸோ இப்போ ஸ்னோரிங்கிறது வந்து கொரட்டை. ஸோ இப்போ கொரட்டை வந்து ப்ராப்ளம் கிடையாது, அது ஓஎஸ்ஏவாக மாறும்போது தான் அது ப்ராப்ளம். ஸோ ஸ்னோரிங் ஆமாம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் இருக்குது. குழந்தைங்களுக்கு அடிநாய், டான்சில் போன்ற அந்த தொண்டையில் வந்து நம்மளுக்கு வீக்கம் இருக்கிறதுனால வர்றது வந்து, அதாவது சத வீக்கம் வர்றதுனால இந்த கொரட்டை வந்து குழந்தைங்களுக்கு வரும். ஸோ செகண்ட் திங், பெரியவங்களுக்கு, அதாவது பெரியவங்களுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஒபிசிட்டி. நல்ல உடல் பருமன் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களோட நெக்கு வந்து கொஞ்சம் நல்ல வீக்கமாக இருக்கும், கொஞ்சம் டயமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் அவங்களோட மூச்சு குழாய் வந்து அவங்க தூங்கும்போது கொலாப்ஸ் ஆகும்போது அது வைப்ரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி தொண்டை இருக்கும்போது அது வைப்ரேட் ஆகும், அதாவது கொலாப்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி சவுண்டு வரதான் ஸ்னோரிங். ஆனால் இதே சவுண்டு வந்து நடுவில் வந்து அதே மூச்சே எடுக்காமல் அப்படியே பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பேர் ஆப்னியா.
ஸோ அது பேர் தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. இந்த மாதிரி ஸ்னோரிங் பண்ணும்போது நடுவில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது, நம்மளுக்கு வந்து அவங்க மூச்சே எடுக்காமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க, திடீர்னு வந்து அப்படியே மூச்சு திணறி எந்திரிக்கிறாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. ஸோ இதுக்கு வந்து ஸ்லீப் ஸ்டடிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஸ்னோரிங் இந்த கொரட்டனாலே எல்லாருக்கும் அது நார்மல், ஸோ ரொம்ப ஆழ்ந்து தூங்குறாங்க, ரொம்ப நல்லா தூங்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஸ்னோரிங் இருக்குதுனாலே அவங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். முக்கியமாக காலையில் எந்திரிக்கும் போது தலைவலியோடு எந்திரிக்கிறது, தொண்டை வறண்டு எந்திரிக்கிறது, அதுமாதிரி காலையில் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாவோட சிம்டம்ஸ் தான். அடுத்ததான் கேட்கலான்னு இருந்தேன் சார், வாட் இஸ் ஸ்லீப் ஆப்னியா ரிலேட்டட் டு ஸ்னோரிங் ஆன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதெல்லாம் ஸோ ஒபேசிட்டி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஸ்னோரிங் வரது ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. இதனால லேக் ஆஃப் ஸ்லீப்பும் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ எப்படின்னா நம்மளுக்கு ஸ்னோரிங் இருக்கும்போது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கும்போது நம்மளுக்கு நடுவில் வந்து மூச்சு திணறி அவங்க எந்திரிக்கிறதுனால அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த உள்ளார தொண்டை வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்குது. இந்த குறைய இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து நம்மளோட ஸ்லீப்போட பேட்டர்னை மாற்றுது. அதாவது நமக்கு டீப் ஸ்லீப் சைக்கிளை வந்து குறைக்கிறதுனால நம்மளுக்கு ஆழ்ந்த தூக்கமே இருக்காது. இதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையிலையும் அவங்க உடம்பு வந்து தன்னை தூங்க வைக்கும். அதனால தான் அவங்க எப்பயுமே ஒரு சோம்பேறித்தனமாக ஒரு மாதிரி சொக்கிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வேலையும் முடிச்சு சும்மா ஒரு இடத்துல உட்காந்து டிவி பார்க்கும்போது தன்னை அழியாமல் தூங்குறது எல்லாமே இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியானால தான். சிம்டம். ஓகே சார். ஸோ குழந்தைங்களுக்கு இருக்கிறது நார்மல் தான். ட்ரீட்மெண்ட் இது வந்து அடினாய்டோ இல்லை டான்சில்னால கூட இருக்கலாம். ஒரு 12 years வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இல்லை 12க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாங்களா? நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஸ்னோரிங் வர்றது நார்மல் தான். ஆனால் அது வந்து அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இந்த லைஃப் ஸ்டைல். அதாவது மார்னிங் ஃபுல்லாக தூங்குறாங்க, மார்னிங் ஃபுல்லாக அவங்க தூங்குறது, அவங்களோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்டை காமிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி எவாலுவேட் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. சார் இது வந்து வீட்டிலே டயக்னோஸ் பண்ண முடியுமா? இப்போ வில்லேஜ்லலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இதை வீட்டிலே ஒரு சின்ன டெஸ்ட் அந்த மாதிரி எடுத்து பார்க்கலாமா, இல்லை நம்ம ஸ்லீப் ஸ்டடி தான் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்களா? ஷூர் மேம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வீட்டிலே என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்க தூங்கும்போது வர சேஞ்சஸ். ஸோ தூங்கும்போது அவங்களுக்கு வந்து கொரட்டை விடும்போது நடுவில் வந்து எந்த சவுண்டு வரல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ் வந்து அதுக்கப்புறம் பெரிய கொரட்டையா வருது அப்படின்னாலே அவங்களுக்குள்ள தொண்டை வந்து அடைப்படுதுங்கிறது அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ரொம்ப சேஞ்சஸ் வரும்போது அவங்களை தன்னைத்தானே எந்திரிச்சிருவாங்க. 2. மூணாவது வந்து காலையில் எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி டயர்டாகவே எந்திரிப்பாங்க. நம்மளுக்கு வந்து தூக்கம் ஒழுங்காக சரியாக இல்லாத மாதிரியே இருக்கும். இந்த சிம்டம் இருந்தாலும் காலையில் எந்திரிக்கும் போது தலைவலி, தொண்டை இல்லை தொண்டை வறண்டு போனாலும் அப்புறமேட்டு டே டைம் எல்லாமே தூக்கமாக இருந்தாலும் இவங்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதை வச்சே நம்ம செக் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். சார் இப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணும்? கண்டிப்பாக நம்மளோட ஒபிசிட்டிக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நான் சொல்ல வரது என்னன்னா டயட்டிங் மட்டும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒழுங்கான தூக்கமும் நல்ல புரதச்சத்து உள்ள ஒரு ஃபுட் ஐட்டம்ஸும், மூணாவது வந்து கரெக்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும், இந்த மூணும் சரியாக இருந்தாலே அவங்களுக்கான ப்ராப்பராக இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. சூப்பர் சார். சார் இப்போ ப்ரெக்னன்சிக்கு போகிறோம். ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ப்ரீத்திங் ஆஸ்துமாவுக்கு வந்து எந்த அளவு ரிலேட் பண்ணும் ஆஃப்டர் போஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து ப்ரெக்னன்சி அப்போ நம்மளுக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் வர்றது வந்து நிறைய பேருக்கு நார்மல் தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து வயிறு கொஞ்சம் பெருசாகும் போது லங்ஸ் வந்து டயஃப்ராம்ங்கிற ஒரு மசில் வந்து லங்ஸை வந்து கொஞ்சம் மேலே அப்வர்டாக புஷ் பண்ணிடும். ஸோ இதனாலே வந்து நார்மலாக ஃபிசியலாஜிக்கலாகவே ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதே மீறி ஆஸ்மா இருக்கிறவங்க அப்படின்னா அப்படி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, மூச்சு வாங்கும்போது கைன் சவுண்டு வர்றது, நைட் ஆனாலோ இல்லை ஏர்லி மார்னிங் ஆனாலோ நம்மளுக்கு ட்ரை காஃப் வர்றது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆஸ்மாவோ இல்லை அலர்ஜி தொந்தரவோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பல்மனாலஜிஸ்டோட அட்வைஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் இன்ஹேலர் தைரியமாக கொடுக்கலாம், ரொம்ப சேஃப். இந்த இன்ஹேலர் எடுக்கிறதுனால அவங்க ப்ரெக்னன்சி ஸ்மூத்தாக அது கம்ப்ளீட் ஆகும். செகண்ட் திங், அவங்களுக்கு சிம்டம் இல்லாமல் ப்ராப்பராக அவங்க ப்ரெக்னன்சியை என்ஜாய் பண்ணி அவங்க வந்து கடக்கலாம். மூணாவது வந்து இப்போ வர டேட்டா என்ன அப்படின்னா, இந்த இன்ஹேலரோட மெடிசின்ஸ் வந்து அந்த குழந்தைக்குமே வந்து இந்த அலர்ஜி வரக்கூடிய தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதாகவும் இருக்குது. ஸோ ஒன்று. செகண்ட் திங் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். முக்கியமாக என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதும். அதுக்கான ஆஸ்மா கண்ட்ரோல் வித் த மெடிகேஷனுங்கிறது சாத்தியமே.
சார் இப்போ கண்ட்ரோல் பண்ணல ஆஸ்துமாவை ப்ரெக்னன்சி பேஷண்ட் அன்கண்ட்ரோலபிளாக இருக்கு, அவங்களுக்கு வந்து பேபி அஃபெக்ட் பண்ணுங்களா? ஷூர். ஸோ ஆஸ்மா அன்கண்ட்ரோல்டாக போகுது அப்படின்னா எதனால போகுது அப்படின்னா அவங்க வந்து ஒன்று மெடிகேஷன்ஸ் சரியாக எடுக்கணும், இல்லைனா அவங்களுக்கு இது ஆஸ்மானே தெரியாமல் அவங்க வந்து அப்படியே விடுறதா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டாக ஆஸ்மா ஆகுது அப்படின்னா நம்ம பல்மனாலஜிஸ்ட் கிட்ட காமிச்சிட்டு எதனால அன்கண்ட்ரோல்டாக போகுதுன்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் அன்கண்ட்ரோல்டாக போயிருச்சு அப்படின்னா எஸ் கண்டிப்பாக அது ப்ரெக்னன்சி அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால பயப்பட வேண்டாம், பட் அதை நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஈஸியாகவும் ட்ரீட் பண்ணிக்கலாம். ரெகுலர் செக்அப்ஸ் எப்படி சார் வரணும் ப்ரெக்னன்சி பேஷண்ட்ஸ்? ஸோ ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆஸ்மா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்டம் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து 2 வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வர சொல்லலாம். ஆனால் கண்ட்ரோல் ஆயிருச்சு அப்படின்னா 3 months ஒன்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். டோட்டலி இது உங்களோட ட்ரீட்டிங் பல்மனாலஜிஸ்ட் என்ன அட்வைஸ் பண்ணுறாரோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது.